தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே விசுவாச காணிக்கை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே முதலாக 2 பேர் காணிக்கை செலுத்தி சென்றார்கள். இருவரும் சகோதரர்கள். ஒருவர் காயின், மற்றொருவர் ஆபேல். ஆபேலின் காணிக்கை தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார். காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேலின் காணிக்கை மாத்திரம் ஏன் தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார் என்றால், எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆபேல் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று காணிக்கையை செலுத்துகிறோம். காணிக்கையை செலுத்தும் பொழுது விசுவாசத்தினை நாம் செலுத்துவது மிகவும் முக்கியமான காரியமாய் இருக்கின்றது. அந்த விசுவாசத்தோடு நாம் செலுத்தும் பொழுது அந்த காணிக்கை தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் உற்சாகமாய் தேவனுடைய சமூகத்திலே காணிக்கைகளை செலுத்துவோம். தேவன் தாமே மேன்மையான வழியாய் ஏற்றுக்கொள்வாராக. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.